இன்னைக்கு நாம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா VS கோட்ல பைத்தான் மூலமா டிக்கன் டேக் எப்படி ஓபன் பண்ணுறதுங்கிறத நம்ம ஏற்கனவே பழைய வீடியோல பார்த்தோம். இந்த டிக்கன் டேக்லயே பட்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அடுத்தது காம்போ பாக்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படி, அடுத்தது நாம அதை லேபிள் கிரியேட் பண்ணுறது எப்படி, இது மூணையும் தான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் VS கோட் ஓபன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு VS கோட் இல்லைன்னா நீங்க ஐடியல்லி பைத்தான்லயே போடலாம். இப்ப VS கோட்ல நாம ஓபன் பண்ணி வச்சிருக்க ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்க போவேன். இப்ப நம்ம ஃபைல்ல அந்த ஃபைல் உங்களுக்கு சேவ் ஆனாலும் ஒரு சில டைம் பைத்தான் ஃபைலா சேவ் ஆகாது. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அண்டர்ஸ்கோர் போட்டு நீங்க சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் விட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி அது பைத்தான் ஃபைலாவே எப்பயுமே இருக்கும். இப்போ நான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். பவர் ஷெல்ல நீங்க ரன் பண்ணுங்கப்ப ஒரு சில டிக்கன் டைப் ஃபைல்ஸ் அதுல வராது. எக்ஸாம்பிள் காம்போ பாக்ஸ் பவர் ஷெல்ல ரன் ஆகாது. இம்போர்ட் டிகேன்னு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்க கொடுக்கலாம். இம்போர்ட் டிக்கன் as tk அப்படின்னு கொடுத்தாலும் கொடுக்கலாம். இல்லைன்னா from டிக்கன் இம்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா எல்லாம் தானாவே இம்போர்ட் ஆயிடும். நீங்க காம்போ பாக்ஸ் இம்போர்ட் பண்ணதுக்கு நீங்க என்ன இருக்கணும்னா from ttk import கொடுத்து ஸ்டார் கொடுக்கணும். ttk கொடுக்கிறதுனாலதான் உங்களுக்கு டிக்கன் டேக்ல இருக்க காம்போ பாக்ஸ் வரும். இல்லைன்னா டிக்கன் டேக்ல வராது. இன்கேஸ் நீங்க கஸ்டம் டிக்கன் டேக் யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்க எந்த மாடியூலையும் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ண தேவையில்ல, டைரக்டா போட்டுக்கலாம். இப்ப நான் விண்டோ கிரியேட் பண்ணுங்க. root.geometry 500x500 கொடுக்க. ஜியோமெட்ரினா என்னங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது அந்த பாக்ஸோட சைஸ், நம்ம ஆப் பாக்ஸ் என்ன சைஸுக்கு இருக்கணுங்கிறது தான். இப்ப நீங்க அந்த சைஸை யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி வைக்கணும். சைஸ் பெருசோ சின்னதோ பண்ண முடியாத மாதிரி வைக்கணும்னா ரீசைசபிள் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபால்ஸ் 2 ஃபால்ஸ் கொடுக்கணும். ஃபால்ஸ் கமா ஃபால்ஸ். எதுக்கு நீங்க 2 ஃபால்ஸ் கொடுக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க மேல நம்ம ஹைட் பிளஸ் விட் கொடுத்துருக்கோம். நாம அப்பனா கீழே ஹைட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாத மாதிரி கொடுக்கணும். அடுத்தது நம்ம வித்தையும் ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி கொடுக்கணும். அதனாலதான் நம்ம ஃபால்ஸ் டபுள் டைம்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நாம இப்ப ஒரு என்ட்ரி பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். என்ட்ரி ரூட்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ரூட்ல தான் என்ட்ரி பாக்ஸ் கிரியேட் ஆகணும். அதோட வித்து மட்டும்தான் உங்களுக்கு என்ட்ரி பாக்ஸ் கொடுக்க முடியும், ஹைட் கொடுக்க முடியாது. தெளிவா சொல்லுவேன், ஹைட் என்ட்ரி பாக்ஸுக்கு கிடையாது. ஏன்னா என்ட்ரி பாக்ஸுங்கிறது டிக்கன் டேக்ல 1 லைன் கமாண்ட். அதனால அதுக்கு வித்து வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணலாமே தவிர ஹைட் எக்ஸ்டெண்ட் ஆகாது. இப்ப நான் வித் 14 வச்சுக்கிட்டு நீங்க எந்த ப்ரோக்ராம் எந்த பட்டன் கிரியேட் பண்ணாலும் அதை க்ளோஸ் பண்ணி ஆகணும். அப்பனா க்ளோஸ் பண்ணதுக்கு என்னென்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணதுக்கு என்னென்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் PACK பேக்குங்க ஒரு ஆப்ஷன். அடுத்தது PLACE பிளேஸுங்க ஒரு ஆப்ஷன். பிளேஸ்க்குள்ள நீங்க என்னென்ன பெராமீட்டர் கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்க்குள்ள X, Y இதோட வேல்யூஸ் கொடுப்பீங்க. அடுத்தது குட் GRID குட்டுக்குள்ளேயே நீங்க பெராமீட்டர்ஸ் கொடுக்கணும். குட்டுக்குள்ள என்ன கொடுப்பீங்கன்னா ரோவோட வேல்யூவையும் காலம் என் COLMN காலம்ங்கிறது இங்க டிஃபைன் இங்க டிஃபைன் ஆகும். பேக்குக்குள்ள கொடுக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா முடியும். அது ஆனா உங்களுக்கு அவசியம் தேவையான்னு
கேட்டா தேவை இருக்காது. பிளேஸ் குட் இது ரெண்டை வச்சுதான் மேக்சிமம் நீங்க கிரியேட் பண்ணப்ப யூஸ் ஆகும். பேக் புல் சைடு ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து இங்க டாப் ஆர் பாட்டம் அப்படிங்கிற வேல்யூஸ் கொடுக்கலாம். டிஓபி டாப் ஆர் பாட்டமா இப்படி கொடுத்துட்டு பேட் ஒய்ங்கிறது ஒய் ஆக்சிஸோட வேல்யூ. அடுத்து பிஏடி எக்ஸ் இது எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ. இது டிஃபைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதனால இதை பண்ண மாட்டாங்க அதிகமா யாருமே. நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ட்ரிக்கு வந்துக்கலாம். இது எப்படி பேக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேக்குங்க ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் அதை பேக் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க எப்பயுமே ரன் பண்ணி பார்க்க. இப்ப நான் ரன் பண்ணனா ஆன்சர் வராது. பைத்தான் டி டேப்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிடும். அதுவே ரன் பண்ணதும் கமாண்ட் திரும்ப ஆயிடும். அது ஏன்னா நம்ம ரூட்டை வந்து லூப்ல போட்டாதான் அது தொடர்ந்து ரன் ஆகிட்டே இருக்கும். லூப்ல இருந்து அது வெளியே வந்துச்சுன்னா ரன் ஆன ஃபிராக்ஷன் செகண்ட்ல அது வெளியே வந்துடும். அதுக்கு நாம என்ன பண்ணுவோம்னா ரூட் டாட் இதுல என்ன லூப் யூஸ் பண்ணுவோம்னா மெயின் லூப்னு யூஸ் பண்ணுவோம். ரூட்டுக்கு நம்ம மெயின் யூஸ் பண்ணுவோம். விண்டோக்கு டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, கஸ்டம் டிக்கெட்டாக இருந்தாலும் மெயின் லூப் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ரன் பண்ணுங்க. எனக்கு ரீசைஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பட்டன் இல்லை. என்ட்ரி பேக் பண்ணுவோம், அது சென்டர்ல பேக் ஆயிடுச்சா. இதுதான் வந்து பேசிக். இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் நம்ம பட்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பட்டன் நீங்க எந்த வேரியபிள் வேணா கொடுத்துக்கலாம். நான் பட்டன்ங்கிறது ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். பட்டன்ங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எது இருந்தாலும் கேப்சல்ல தான் இருக்கணும். பட்டனுக்குள்ள நீங்க ரூட் செட் பண்ணுவீங்கன்னா ரூட் கொடுத்து என்டர் கொடுத்துட்டு பட்டனுக்கு நீங்க டெக்ஸ்ட் கொடுக்க முடியும். ஏன்னா பட்டன் கிளிக்குங்க டெக்ஸ்ட் இல்லைன்னா பாஸ் பிளே இந்த மாதிரி டெக்ஸ்ட் கொடுக்கலாம். நான் என்ன கொடுத்தேன்னா டெக்ஸ்ட் ஈக்குவல் டு லெஸ் தென் கொடுத்துருக்கேன். இப்ப இதுக்கப்புறம் நீங்க பட்டனுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஃப்ஜி அப்படின்னா ஃபோர்கிரவுண்ட் கலர். எஃப்ஜிங்கிறது ஃபோர்கிரவுண்ட்னா டெக்ஸ்டோட கலர். எஃப்ஜி ப்ளூனும் பிஜி பேக்ரவுண்ட் கலர் அந்த பட்டனோட கலர். பிஜி டு ரெட்டும் வச்சுக்கிறேன். இப்போ பட்டனை வந்து நம்ம பேக் பண்ண போவோம். பட்டன் டாட் பேக் கொடுத்ததும் இப்போ அந்த ஸ்கிரீன்ல அதுவும் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். இப்போ அன்னோன் ஆப்ஷன் எஃப்ஜின்னு வந்துருக்குது. அது என்ன ரீசன் உங்களால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். டைம் கொடுக்க 10 செகண்ட். கண்டுபிடிக்க முடிஞ்சா சொல்லுங்க, இல்ல நானே வீடியோல சொல்லுவேன். சரி, யார் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நம்ம அந்த ஆப்ஷன் ஏன் எஃப்ஜி ஒர்க் ஆகலங்கிறது உங்களுக்கு சொல்லுதா. எஃப்ஜியை நீங்க அழிச்சா கூட உங்களுக்கு பிஜி ஒர்க் ஆகாது. அது காரணம் ஃப்ரம் tickenter.ttk இம்போர்ட். இதுதான் அதுக்கான ரீசன். காம்போ பாக்ஸோட ரீசன். காம்போ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களால கலர் மென்ஷன் பண்ண முடியாது, டெக்ஸ்ட் கலரும் மென்ஷன் பண்ண முடியாது. அதனாலதான் இந்த நீங்க சாதாரணமா காம்போ பாக்ஸ் வந்து கமாண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். கமாண்ட் அவுட்டுக்கு ஷார்ட்கட் என்னன்னா கண்ட்ரோல் பேக். இப்ப நான் ரன் பண்ணுங்க. இப்ப ரன் பண்ணது பாத்தீங்கன்னா கலரும் வரும், எஃப்ஜி கலர் ப்ளூவாவும் வருதா. இதுதான் நான் அதையே வந்து கமாண்ட் இன் பண்ணிக்கிட்டேன்னா அது கமாண்டா கொடுத்தேன்னா வராது. அதனால நம்ம வந்து காம்போ பாக்ஸ் பண்ணதுனால நம்ம இதை கமாண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நாம லேபிள் கிரியேட் பண்ண போறோம். லேபிள்ங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். லேபிள்ங்கிறது டைட்டில் ஆர் டெக்ஸ்ட் ஏரியா. LABLE லேபிள்ங்க ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு உள்ள LABL லேபிளுக்கு நீங்க LABL தான் நம்ம வேரியபிள் என்ன வேணா கொடுத்துக்கலாம். ரூட்ல லேபிளை ஸ்டோர் பண்ணுங்க. டெக்ஸ்ட் என்னன்னு கொடுக்குறீங்களோ அது உங்க விருப்பம். நான் டெக்ஸ்ட் ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து இதுக்கு நீங்க எஃப்ஜி பிஜி கொடுக்க முடியாததுனால நான் ஃபோர்கிரவுண்ட் கலரும் பேக்ரவுண்ட் கலரும் கொடுக்கல. LABLE லேபிள் டாட் PSEK பேக்குங்கிறப்ப உங்களுக்கு லைன் பை லைன் பேக் ஆகிட்டே வரும். பிளேஸுங்கிறப்ப நீங்க வந்து மாத்தி வச்சா ஆக்சிஸ் மாத்தினாதான் உங்களுக்கு வந்து அது மாறும். இல்லைன்னா வந்த கமாண்டுக்கு மேலேயே இன்னொரு கமாண்ட் வரும். இப்ப பேக் பண்ணியாச்சா. இப்ப லேபிள் கிரியேட் ஆகிருக்குதான்னு பார்ப்போம்.
பார்த்தாவே தெரியும் ஹலோங்க கமாண்ட் அந்த லேபிள் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் போனோம்னா லேபிளுக்கு அடுத்து காம்போ பாக்ஸ் கிரியேட் பண்ண போகும். காம்கு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு நாம காம்போ பாக்ஸ் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ணி ரூட் கமா என்டர். நாம இதுல வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணதுக்கு என்ன ஸ்டெப் யூஸ் பண்ணுவோம்னா அது உங்க எல்லாருக்குமே காமனா தெரிஞ்சிருக்கும். இப்ப வந்து நான் இங்க டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள உங்களால ஒரு 20 செகண்ட்ஸ் கொடுக்குறேன், அங்க என்னென்ன வேல்யூஸ் இம்போர்ட் பண்ணுவீங்கன்னு பாருங்க. அப்படி இம்போர்ட் பண்ண தெரியலனா வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கமெண்ட்ல சொல்லுங்க யார் யாருக்கு தெரியும்ட்டு. சரி, ஓகே, யார் யாருக்கு தெரிஞ்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாம இப்ப வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஆனா அது பண்ண டிடிகே டாட் காம்போ பாக்ஸ்ன்னு கொடுக்கணும். அது நாம ஏன் கொடுக்கலன்னு தெரியுமா? ஏன்னா நம்ம இங்க ஃப்ரம்னு கொடுத்துருக்கோம். ஃப்ரம் கீவேர்டு யூஸ் பண்ணுங்கப்ப நீங்க இந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனோட நேம் இம்போர்ட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் காம்போட வேல்யூஸ் கொடுக்கணும். ஏன்னா காம்போ பாக்ஸ்னாவே நிறைய வேல்யூஸ் சேர்ந்தது தானே. அதுக்கு நீங்க டைரக்டா வேல்யூஸ்னு இம்போர்ட் பண்ணணும். வேல்யூஸ் ஈக்குவல் நீங்க லிஸ்ட் ஆப்ஜெக்டா தான் அதை பண்ண முடியும். லிஸ்ட்னா ஸ்கொயர் பிராக்கெட், அதே டூப்பிள்னா இந்த மாதிரி கேர்லி பிராக்கெட், அதே வந்து டிக்ஷனரி ஆர் செட்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிராக்கெட் யூஸ் பண்ணணும். நாம லிஸ்ட்லயே கிரியேட் பண்ணுவோம். லிஸ்ட்ல பைத்தான் கமா ஜாவா கமா சிபின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க வந்து வேல்யூஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ காம்போ பாக்ஸை பேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க வரும் வேல்யூஸ் ஷோ ஆகும். அந்த பட்டனை கிளிக் பண்ணதும் பேக் ரன் பண்ணுங்க. இப்போ ரன் பண்ணது காம்போ பாக்ஸ் வந்தாச்சு. காம்போ பாக்ஸ்க்குள்ள நம்ம கொடுத்த வேல்யூஸ் பைத்தான், ஜாவா, சிபிபி எல்லாமே வந்துருச்சு. இதுதான் காம்போ பாக்ஸ். இப்போ நான் உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் கொடுக்குறேன்னா, இன்னைக்கு நீங்க வந்து கத்துக்கிட்டதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள், அதாவது யூஐ கிரியேட் பண்ணும். எதை பத்தின யூஐனா கால்குலேட்டர், CALS கால்குலேட்டரோட யூஐ கிரியேட் பண்ணணும். அதுக்கான கோடை வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அந்த கோடை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா கோடு தெரியலனா அங்க நோட்ஸ்க்காக அந்த கோடு ஃபுல் கோடு கொடுத்துருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. யூஐ தான் கிரியேட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா செட்ஸ் பண்ணியிருக்கீங்க, நாங்க ஒரிஜினல் ஃபங்க்ஷனே கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து போஸ்ட் பண்ணுங்க. எனக்கு